ஒரு நாள் நெவர்லாண்ட் தீவில் ஒரு ரொம்ப ரொம்ப அழகான காலை பொழுது வந்தது. பீட்டர் பான், வெண்டி, ஜான், மைக்கேல் எல்லோரும் லாஸ்ட் பாய்ஸுடன் சேர்ந்து மர வீட்டில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இன்று நாம பறக்கும் விளையாட்டு விளையாடலாம் என்று பீட்டர் பான் சொன்னான். எல்லோரும் சந்தோஷமா ஏ என்று கத்தினார்கள். ஆனால் அதே நேரத்தில் கடலின் நடுவில் ஒரு பெரிய கருப்பு கப்பலில் ஆஹா என்று ஒரு பயங்கர சிரிப்பு கேட்டது. அது யாருன்னு தெரியுமா? அதுதான் கேப்டன் ஹூக். அவனுடைய கையில் ஒரு கூர்மையான கொக்கி. அவன் கண்களில் கோபமும் பழிவாங்கும் ஆசையும். இந்த முறை பீட்டர் பான் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று ஹூக் கத்தினான். அப்போ திடீர்னு டிக் 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 என்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த பெரிய முதலை ஹூக்கின் பின்னால மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தது. ஐயோ, அந்த முதலை என்று ஹூக் பயந்து நடுங்கினான். ஆனாலும் ஹூக் ஒரு ரகசியமான சதித்திட்டம் போட்டான். ஸ்மீ என்று அவன் கூப்பிட்டான். லாஸ்ட் பாய்ஸுக்கு ஒரு அழகான பரிசு அனுப்புவோம். அதை பீட்டர் பான் திறந்தா அவனுக்கு பெரிய ஆபத்து வரும் என்று ஹூக் சிரித்தான். அந்த பரிசு நெவர்லாண்டு காட்டுக்குள்ள லாஸ்ட் பாய்ஸ் மர வீட்டுக்கு வந்தது. பீட்டர், இது உங்களுக்கு பரிசு போல இருக்கு என்று வேண்டி சொன்னாள். பீட்டர் பான் அந்த பெட்டியை திறக்க போகும்போது டிங்கர் பெல் திடீர்னு பிரகாசமா பறந்து வந்து டிங் 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 என்று எச்சரிக்கை கொடுத்தாள். பீட்டர் பான் உடனே நின்றுட்டான். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஐயோ, இப்பதான் கதை ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அந்த பரிசுக்குள்ள என்ன இருக்கு? பீட்டர் பான் ஆபத்துல இருக்கானா? இல்ல டிங்கர் பெல் அவனை காப்பாத்துவாளா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க எபிசோட் 4க்கு